தமிழ்நாடு பிஜேபியில என்ன நடக்குது? அமித்ஷா மேஜைக்கு போன அந்த ரகசிய ரிப்போர்ட். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல கோட்டை விட்டது யாரு? அண்ணாமலையின் டெல்லி விசிட் பின்னால இருக்கிற அந்த ஒரு உண்மை. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனா இதுல தமிழக பிஜேபி சரியா செயல்படலைன்னு டெல்லி மேலிடம் செம்ம அப்செட்ல இருக்காங்களாம். மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல திமுக இந்த விஷயத்துல கேம் ஆடிட்டாங்க. ஆனா பாஜக மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போகலன்னு அமித்ஷா கிட்ட போட்டு கொடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் போன வேகத்துல அண்ணாமலை டெல்லிக்கு கூப்பிடப்பட்டாரு. சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்துறப்போ இந்த அரசாங்கம் எங்க போச்சுன்னு அண்ணாமலை இப்போ எகிரி அடிச்சிருக்காரு. நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வச்சு இப்போ கமலாலயத்துல உட்கட்சி பூசலே வெடிச்சிருக்கு. நயினார் நாகேந்திரன் தலைவராயிருந்தாலும் அண்ணாமலைக்கு டெல்லி கிரீன் சிக்னல் கொடுத்ததுதான் இப்போ ஹாட் டாபிக். நிலைமை நாங்க நினைச்ச மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த ரிப்போர்ட் சாராம்சம். நயினார் நாகேந்திரன் போராட்டத்தை சரியா முன்னெடுக்கலைன்னு ஒரு தரப்பு சொல்ல, அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ செம்ம குஷியில இருக்காங்க. அண்ணாமலை கமலாலயம் வந்தப்போ தமிழிசை சவுந்தரராஜனும் கூடவே இருந்தது கட்சியில பெரிய மாற்றத்துக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட், தர்காவுக்கு 50 மீட்டர்ல இருக்கிற தூண்ல விளக்கேத்துறதுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? யோசிச்சு பாருங்க. இது வெறும் கோயில் விவகாரம் மட்டும் இல்ல, தமிழக அரசியல்ல ஒரு பெரிய அதிகார மாற்றத்துக்கான புள்ளி. மறுபடியும் அண்ணாமலை கையில் தலைமை போகுமா இல்ல டெல்லி வேற பிளான் வச்சிருக்கான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைவரா வர்றது உங்களுக்கு பிடிக்குமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால தான் கேட்குறேன்.